Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 678 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைரோஸ் ஒரு ஜம்ப போட்டு டோஃப்ளமிங்கோட தலைய ஒரே வெட்டா வெட்டி ரெண்டா பொழந்துட்டான்ல. ஐ மீன் தலைய தனியா கழட்டிட்டான்ல. அத பார்த்து அத்தனை பேருமே ஆடி போயிட்டாங்க. ஆடி 10 வருஷம் உன்னால 10 வருஷம் நாங்க படாத பாடுபட்டோம்டா பரதேசி பாயில. எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க கிங் எப்படி பண்ணுவேன்னு கேட்பான். இங்க சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் ஐயோ டோஃப்ளமிங்கோக்கு இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி அவனுக்கு ஆளுகள் எல்லாம் பயங்கரமா பதறுவானுங்க. முதல்ல இந்த பஃபலோ தான் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். அவனை கத்தி முனையில அசால்ட்டா லாக் பண்ணி இதுக்கு மேல எவனாச்சும் ஒரு அடி எடுத்து வச்சீங்க அதுக்கப்புறம் தலை இருக்காதுமா. எங்க லூஃபியால நம்பவே முடியல டோஃப்ளமிங்கோ ஒரே வெட்ல காலி ஆயிட்டான்னு. ஏன்னா அவன் தான் அவனை அடிச்சு ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணான். ஆனா கடைசியில இப்படி ஆயிருச்சுன்னு ஃபீல் பண்ணுவானா. அந்த டைமுங்கும் போது டோஃப்ளமிங்கோட ஆளுங்க எல்லாம் இவங்கள பாத்துருவானுங்க. பார்த்த உடனே கண்ணா பின்னாடி சுட ஆரம்பிச்சிருவானுங்க பரதேசி பயிலுக. உடனே அடிச்சு புடிச்சு ஒரு ஜம்ப போட்டு நம்ம ட்ரெஃபல்கர் அவ காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போலான்ட்டு வேகமா உள்ள போவான். அப்படியே கட் பண்ணி கொலோசியத்தை காட்டுறாங்க. மக்கள் அவ்வளவு நேரமா மேட்ச பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருந்த பொம்மைங்க எல்லாம் மனுஷங்களா மாற அங்க ஒரே குழப்பம். அட மனுஷங்களா மட்டும் மாறினா கூட பரவாயில்லையே, பெரிய பெரிய மான்ஸ்டர் அனிமல்ஸ் எல்லாம் மாறான் இல்ல, அதான் தாங்க முடியல. சடனா இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே யாராலையுமே நம்ப முடியல. அங்க இருந்த கொரிலாலாம் அதோட உச்சக்கட்ட கோவத்துல கத்திட்டு கிடக்கும். பின்ன அது பொம்மையா இருக்கும் போது இன்னும் பாடுபடுத்தி இருப்பாங்க. அதோட வெறி எல்லாத்தையுமே மொத்தமா வெளியில காட்ட வேண்டாம். அந்த டியமண்ட் எல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்க, அந்த ட்ரபோல் என்ன பண்ணிட்டு இருக்கான், சுகரை ஒழுங்கா பார்க்காம விட்டுட்டானா அந்த பண்ணாட பைய, அப்படி இப்படின்னு அவனை வண்ட வண்டியா திட்டிட்டு இருப்பான். இங்க பாத்ரோமியோ என்ன அதிசயமெல்லாம் நடக்குது, ஏமா ரெபேக்கா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தாமா இப்படியே அழுதுகிட்டு இருப்பேன், நான் என்ன பேபி சிட்டரா அவன் கூடவே இருந்து உன்னைய பாத்துக்க, அழுகைய ஸ்டாப் பண்ணு, தாங்க முடியலம்பா. அவ இன்னுமே விடாம அழுதுகிட்டு தான் இருப்பா. ஏன்னா அவங்க அப்பாவோட மெமரிஸ் பேக் டு பேக் அவளுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஐ மீன் ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. கைரோஸ் பொம்மையா இருக்கிற வரைக்கும் ரெபேக்கா அவங்க அம்மா கூட எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தாங்கிறது மட்டும் தான் அவன் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா அவன் இப்போ நார்மலா மாறினதுக்கு அப்புறம் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அம்மாக்கு அவ சின்ன வயசுல பூ கொடுத்தது, டைனிங் டேபிள்ல எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது, அப்புறம் அவங்க அப்பா கூட ஜாலியா விளையாண்டது, அது இதுன்னு ஒண்ணு விடாம அந்த மெமரி எல்லாமே திரும்ப திரும்ப ரீகால் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் தான் பார்த்தா கடைசி அவங்க அப்பா சொல்லிட்டு போனாரு, நீங்க இங்கே பத்திரமா இருங்க, கோட்டையில ஏதோ பஞ்சாயத்து போல, சோ நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன், இதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து, சோ ஃப்ளவர் ஃபீல்டுல போய் சேஃப்டியா இருங்க, எனக்காண்டி காத்துட்டு இருங்க, நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லியிருப்பான். உடனே டேடி பத்திரமா வந்துருங்க நீ ரொம்பவும் ஃபீல் பண்ணி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்படி அவன் போனதுக்கு அப்புறம் தான் என்னென்னலாம் சம்பவம் நடந்துச்சுன்னு முன்னாடியே பார்த்தமே. சோ எனக்கு அப்பா இருக்காங்கன்னு காட்டுத்தனமா கத்துவா. பார்த்தோலோமியோ பார்த்துட்டு வாட் டு யூ மீன், எல்லாத்துக்குமே அப்பா அம்மா இருக்கத்தாமா செய்வாங்க, அதை ஏதோ அதிசயமா சொல்லிட்டு இருக்க லூசு மாதிரியுமா. உடனே அங்க இருக்க புகைக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ், அதுதான் இந்த மொத்த நாட்டுக்குமே செஞ்ச சதி ரெபேக்கான்னு. யாரான்னு பார்த்தா நம்ம சாபோ. எல்லா விஷயத்துக்குமே ஒரு மையப்பகுதி இருக்கும், அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதை கரெக்டா அடிச்சிட்டோம்னாலே போதும், யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சிச்சுவேஷன் நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருந்த உடனே பார்த்தலோமியோக்கு ஒன்னும் புரியல. என்ன தலைவரை பேசுறீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உடனே அவன் பாட்டுக்கு கீழே தட்டிட்டு இருப்பான். அப்படி தட்டிட்டு இதுதான் மையப்பகுதி, சண்டைய சட்டு புட்டுன்னு முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையையும் அப்படியே ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்தி ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அந்த மொத்த இடமுமே அப்படியே கண்ணா பின்னான்னு பொழக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் பார்த்துட்டு வாய பொழந்துருவாங்க, என்ன இவன் ரிங்கையே பொழந்துட்டான்னு. என்னடான்னு பார்த்தா அவன் அடிச்ச அடியில இருந்து அப்படியே சுத்தி கிராக் விட்டு பொழந்து நிக்குது. அப்படி பொழந்தது மட்டும் இல்லாம டிராகன் கிளா ஃபிஸ்டுமா அந்த மொத்த ஸ்டேஜுமே சல்லி சல்லியா திருச்சிரும். இப்படி ஒரு மாசான அட்டாக்கை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இத பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு எல்லாம் கண்ணு பிதிங்கி அப்படியே வெளியில வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச லூசி மொத்த ரிங்கையுமே காலி பண்ணிட்டானே, இப்படி எவனாச்சும் அடிப்பானான்னு அங்க சண்டை போட்டு இருந்துச்சு குரிலா, அதுவே ஆடி போயிருச்சு. இப்ப எல்லாருமே ஒரு சின்ன சின்ன கல்லுல மாட்டிட்டாங்க, யாராலையுமே ஸ்டேபிளா ஒரு இடத்துல நிக்க கூட முடியல, அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டான். ஏன்டா அப்படி பண்ண கொய்யாலான்னு கேட்டா, எனக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்குது, சோ இந்த மேட்சை நான் வின் பண்ணியே ஆகணும், தேவையில்லாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. இது எல்லாத்தையுமே அந்த கோவாலா புள்ள ரசிச்சு பாத்துட்டு இருப்பான். அப்பா அவளுக்கு ஒரு போன் கால், என்னாச்சு உள்ளுக்குள்ள ஏதோ கலவர மாதிரி தெரியுது, மறுபடியும் அவன் வேலை ஆரம்பிச்சிட்டானான்னு அந்த பக்கம் இருந்து யாரோ கேட்பாங்க. ஒன்னும் இல்ல, அவன் எப்பவும் போலதான் பண்ணிட்டு இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. ஆனா அங்க பார்த்தா அவன் மட்டும் சும்மா ஜம்முன்னு நடுவுல நின்னுட்டு இருக்கான். சுத்தி இருந்த ஸ்டேஜே கண்ணா பின்னான்னு மாறி தண்ணியோட லெவலு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம்லாம் கொலோசியம் சேஃப்டின்னு சொல்ல முடியாது. அதனால செருப்பே பிஞ்சாலும் பரவாயில்ல, தொலைஞ்சாலும் பரவாயில்ல, விழுந்தடிச்சு இங்க இருந்து ஓடிடுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவான். மக்களுமே பயத்துல கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருப்பாங்க. தண்ணி இப்படி குறையுதுன்னா கண்டிப்பா ரிங்கோட பவுண்டேஷன்லயே நம்ம பையன் வேலையை பார்த்துட்டான், அதனால கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அந்நேரம்னு பார்த்து இவங்க நின்னுட்டு இருந்த அந்த இடம் கண்ணா பின்னான்னு உடஞ்சு அப்படியே கீழே விழ போவாங்க. ஐ மீன் தண்ணியில விழ போவாங்க. ரெபேக்காக்கு கவலை இல்ல, உள் நீச்சல் வெளி நீச்சல் எப்படி வேணாலும் போட்டு எஸ்கேப் ஆகலாம். ஆனா
பார்த்தலோமியோட நிலைமை அப்படியா? அவன் டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கவன் தண்ணியில விழுந்தா சங்குதான். அதுக்கு பயந்து கல்ல இறுக்கி புடிச்சுக்கிட்டா அவனோட கழுத்தை புடிச்சுக்குவான். அட சண்டாளி என்னைய விடு கொன்றாதான்னு சொல்லி கதறுன்னு கதறிட்டு கிடப்பான். அந்த டைம் இந்த பர்ஜஸ்ங்கிறவன் என்கிட்ட இதெல்லாம் நடக்காது ஆஹா ஓஹோன்னு சொல்லி அப்படியே வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். பொட்டனிலேயே வந்து ஒரு கல்லு விழும். அவ்வளவுதான் தண்ணியில திருச்சு போய் விழுவான். அந்த டைமுங்கும் போது டெவில் ஃப்ரூட்டை வச்சிருக்க அந்த மீன் அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும். நம்ம சேபம் அதை பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு மீனோட முதுகிலையும் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பான். அதை டியமண்டே நோட் பண்ணிட்டான். விடுவானா இனி? சாலா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னைய மீறி போய் அந்த ஃப்ரூட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவானா? அந்த டைமுங்கும் போது அவன் நின்றுட்டு இருந்த இடம் கண்ணா பின்னான்னு ஆட ஆரம்பிச்சு தண்ணியில விழுந்துருவான். நல்ல வேலை கல்ல புடிச்சுக்கிட்டான். இல்லன்னா சம்போ சிவ சம்போ தான். தண்ணியில இருக்கிறதுனால அவனால முடியல. அப்படியே ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அந்த டைம்ல கூட டேய் வேணாண்டா அந்த ஃப்ரூட்டை எடுக்காதேம்பா. இவன் சொன்னா மட்டும் சரிங்க ஏச்சாமா நான் எடுக்கல நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்னு என்ன விட்டுட்டா போவான். போடா என் சும்ப பைலன்ட்டு நேரா அந்த பொட்டியை போய் ஓபன் பண்ணுவான். எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவன் நார்மலா ஓபன் பண்ணல, உடச்சு ஓபன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம டெவில் ஃப்ரூட்டை ஒரு வழியா எடுத்துட்டான். அப்படி எடுத்தவன் சென்டர்ல போய் கெத்தா நின்னுட்டு ஓகே ஒரு வழியா நான் ரிங்குக்கு வந்துட்டேன், நான் தான் வின்னரு, நீங்க எல்லாருமே ரிங்கை விட்டு வெளியில போயிட்டீங்க, என்ன கரெக்டானு கேட்பான். ஆங்கர்லாம் பார்த்துட்டு முழிப்பான், என்ன நடக்குது இங்கன்னு. உடனே சேபோ நீயே பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ணு யாரு வின்னர்னு. என்கிட்ட தான் டெவில் ஃப்ரூட் இருக்கும்பானா. உடனே ஆங்கருக்கு அப்படியே நடுங்கும். சரி பரவாயில்ல அவன் ஜெயிச்சிட்டான், அதை அனௌன்ஸ் பண்ணும்ல. இது கரெக்டான நேரம் இல்லதான். ஆனா கடைசியில டெவில் ஃப்ரூட் எடுத்து சாம்பியனா வின் பண்ணது வேற யாரும் இல்ல, லூசி. அவன் தான் சாம்பியன் சொன்ன உடனே அந்த பழத்தை ஒரே கடி எல்லாருமே ஆடி போயிருவாங்க. ஆடி அவ்வளவுதான். டெவில் ஃப்ரூட்டை ஒரு டைம் கடிச்சாலே போதும் அவங்களுக்கு அந்த பவர் கிடைச்சிரும். இதுக்கப்புறம் அவன் தின்னா என்ன திங்காட்டி என்ன ஒரு டைம் அவன் தின்னதுக்கே கேவலமா இருந்திருக்கும். அந்த டைம் சென்பாய் காப்பாத்துக்க என்னால முடியலன்னு ஒரு சவுண்டு. யாரான்னா பார்த்தோமியோ பின்ன கழுத்தை புடிச்சு தொங்கிட்டு இருந்தான்னா எப்படி அவன் மூச்சு விடுவான்? கை வேற நழுவுது. அவ்வளவுதான். ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம கீழே விழுவான். சேபோ ரெபேக்கா வந்து அலேக்கா காப்பாத்திட்டு போயிருவான். ஆனா அவனை கண்டுக்காம விட்டுருவான். அதுக்காக அவன் தண்ணியில எல்லாம் விழ மாட்டான், ஒரு பாறையில தான் போய் தொம்முன்னு விழுவான். தலைவரே என்னைய காப்பாத்தாம போறீங்களே தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஏய் லேடிஸ்க்கு மட்டும் தான்டா ஹெல்ப், நீ ஆம்பளை தானே எந்திரிச்சு வாடா கொய்யாலேம்பா. நேக்கு தெரியும் நீங்க இதத்தான் சொல்லுவீங்கன்னு. பரவாயில்ல எந்திரிச்சு வர்றான்பா. அப்ப அப்படியே பிளைங்ல இருக்கும் போது அவனோட மீச ஹெல்மெட்னு எல்லாத்தையுமே கழட்டி கீழே போடுவானா. கீழே இருக்கவனுங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவானுங்க. ஏன்னா லூஃபின்னு நினைச்சுதான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இருந்தானுங்க. ஆனா கடைசியில தான் தெரியுது அது லூஃபி கிடையாதுன்னு. இவன் ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவனாச்சேன்னு சொல்லி அப்படியே பேபேன்னு முழிப்பானுங்க. அந்த டைம் சேபோ அப்படியே நெருப்ப உருவாக்கி பாப்பானா. அவனால நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணுவான், ஐயோ எரியுதேன்னு. அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவான், ஏன்னா எரியெல்லாம் இல்ல. அப்போ கோவாலா பார்த்துட்டு துணியை கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லி அங்க இருந்து நேரா ஜம்ப் பண்ணி போவா. இங்க சேபோக்கு பயங்கர சந்தோஷம். ஏஸோட எபிலிட்டி கடைசியில எனக்கு கிடைச்சிருச்சு, ஏஸ் இதை நீ பாக்குறியான்னு சொல்லிட்டு நெருப்ப பயங்கரமா உருவாக்குவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!